வணக்கம் நண்பர்களே, நான் பிரதீப் சென்னையிலேருந்து பேசுகிறேன். எனக்கும் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசையாக இருந்துச்சு. இந்த கோவிடில் வந்து வேலை இழப்பு அது மாதிரிலாம் இருக்கவே சரி என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது இந்த எக்ஸ்போர்ட் பற்றி கேள்விப்பட்டேன். அது வந்து சரி அதுக்கான விஷயங்களை யூடியூப்பில் பார்க்கும்போது ஒரு ஒன் டே ட்ரைனிங் மாதிரி ஒரு இடத்துல அட்டன் பண்ணேன். ஒன்றும் பெரிய அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை எனக்கு. அதுக்கப்புறம் சாரை பற்றி மேபி அதே யூடியூப்பில் தான் பார்த்தேன். நான் யூடியூப்பில் பார்த்து ஒரு நேரம் மதுரைக்கே போனேன். போய்ட்டு எனக்கு இது மாதிரி ஆன்லைன் கிளாஸ் வேண்டாம் சார், எனக்கு ஆஃப்லைன் கிளாஸ் தான் வேணும், அங்கே தான் வந்து என்னால் ரன் பண்ண முடியும் அப்படின்னு. அதுக்கான சாத்தியக்கூறுகள் அப்போ இல்லை. நீங்கள் வந்து ஒரே ஒரு நாள் அவேர்னஸ் மட்டும் அட்டன் பண்ணுங்கள் பிரதீப். அட்டன் பண்ணிவிட்டு அவர் போய் பார்த்தோன்னே 2-3 கேள்வி கேட்டார். முதல்ல நீங்கள் படிச்சிருக்கீங்களா, என்ன இது கூட என்ன வேலை பார்த்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் 2-3 கேள்வி கேட்டு கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சொன்னார், நீங்கள் முதல்ல அவேர்னஸ் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை அப்படின்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர் என்னவோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னாரு. நானும் ஒரு நாள் அவேர்னஸ் கிளாஸ் அட்டன் பண்ணேன். இப்போ நான் அட்டன் பண்ணுறது வந்து லாஸ்ட் இயர் டிசம்பர்லேயே அட்டன் பண்ணேன். அவேர்னஸ் அட்டன் பண்ணிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் எதுவும் டச் பண்ணிக்கல. அவங்களும் வந்து சரி கிளாஸ் அட்டன் பண்ணிங்களே எங்கிட்ட ஜாயின் பண்ணுன்னு சொல்லிட்டு எந்த ப்ரெஷருமே இல்லை. நான் கிளாஸ் அட்டன் பண்ணதோட சரி. அதுக்கப்புறம் அவங்க எனக்கு கான்டக்ட் பண்ணவே, நானும் அவங்க கான்டக்ட் பண்ணல. மறுபடியும் நானே ஒரு 3 மாதம் கழிச்சு என்ன இப்படியே இருக்குமே, இன்னொரு வாட்டி சாரை மீட் பண்ணுவோம் இல்லை ரீச் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ரேகா மேடம் ரீச் பண்ணி ஒரு 2 days அவேர்னஸ் கிளாஸ் ஒன்று இருந்துச்சு. அப்போது சடனாக கொடுத்துருந்தாங்க. அதுவும் அட்டன் பண்ணி பார்த்தேன். அதுவும் அட்டன் பண்ண அதுக்கப்புறம் முடிஞ்சவொடனே அவங்க சொன்னாங்க, நீங்கள் அட்டன் பண்ணி சொல்லுங்கள், என்கிட்ட ஃபீட்பேக் சொல்லுங்கள், எதனா உங்களுக்கு கன்டினியூ பண்ணணுன்னா கன்டினியூ பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி முதலே சொன்னாங்க. நான் ஃபீட்பேக்கும் சொல்ல, எதுவும் காலம் பண்ணல, அவங்களும் ரீச் பண்ணல. ஸோ அது மாதிரி அட்டன் பண்ணிட்டாங்களே இவங்ககிட்ட வந்து இவங்களை புல் பண்ணி நம்மளுடைய ட்ரைனிங் சென்டருக்கு சேர்த்துடணும் அப்படின்ற மாதிரி எந்த மோட்டிவுமே அவங்ககிட்ட கிடையாது. எக்ஸ்போர்ட் ஹெல்ஸ் பண்ணிட்டு சதீஷ் சார்கிட்டையும் கிடையாது, ரேகா மேடம் கிட்டே கிடையாது. நீங்களாக வந்தீங்க அப்படின்னா நமக்கான பெஸ்ட்டு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு வெளில போனோம் அப்படின்னா கம்பல்சரி ஒரு 6 மாதத்துலேயே வந்து நல்ல ரிசல்ட் எடுத்துடலாம். ஏன்னா நான் இப்போ தான் முடித்த உடனே வந்து ஒரு பெரிய எக்ஸ்போர்ட்டில் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கினேன் அப்படின்ற ஒரு புரிதல் வந்துடுச்சு. எனக்கு நிறைய விஷயம் நான் தெரிஞ்சுக்கினேன். என்னால் ப்ராக்டிக்கலாக அதை போட்டு பண்ண முடியுன்றது எனக்கு நான் நல்லாவே புரிஞ்சுக்கினேன். அதுக்கான வேலையை நான் தொடங்கிட்டேன். கூடிய சீக்கிரமே வந்து இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சக்ஸஸ் ஸ்டோரியும் நான் போடுவேன். சாரோட இதுலேயும் நான் போடுவேன். இன்னும் ஒரு 6 மாதத்துக்குள்ள என்னோடய சக்ஸஸ் ஸ்டோரி இங்கே இருக்கும். ஃபீட்பேக்கில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனா, சாரை வந்து வீட்டில் இருக்க நம்மளை வந்து எல்லாருமே நம்மளை திட்டுவாங்க. ஆனால் வந்து என்ன சொல்கிறது, அம்மா மட்டும் நம்மளை திட்ட மாட்டாங்க இல்லையா? அது மாதிரி வந்து நான் சின்ன கேள்வி கேட்பேன். ரொம்ப சின்ன கேள்வி. நான் மட்டும் இல்லை, என் கூட படித்தவங்க நிறைய பேர் கேட்பாங்க. என்ன நானே யோசிப்பேன், இது மாதிரி கேள்வி கேட்குறாங்களே இவங்க அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கெலாம் கூட மூஞ்சி சுழிச்சிக்காமல் முகம் சொல்லிக்காமல் வந்து பதில் சொல்கிற கேரக்டர் வந்து சார்கிட்ட இருக்குது. அந்த ஒரு பொறுமை அவர்கிட்ட இருக்குது. எத்தனை வாட்டி ஒரே கேள்வி 10 வாட்டி கேட்டாலும் 10 வாட்டியும் பதில் சொல்லுவார். 10 வாட்டியும் டிஃப்ரெண்ட்டான பதில்கள் வந்து ஒரே அலைன்மெண்ட்டில் இருக்க மாதிரி சொல்லுவார். அதெல்லாம் வந்து சாரோட ஸ்பெஷலு. நைட்டு 2 மணிக்கு 3 மணிக்கு 4 மணிக்கு எப்போ கேட்டாலும் டக்குன்னு பதில் வந்துனே இருக்கும். டிலேவே ஆகாது. ஸோ நிறைய வந்து யூடியூப் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து யூடியூப் பார்த்துட்டு அப்புறம் வந்து ட்விட்டரு இந்த ஃபேஸ்புக் இதெல்லாம் பார்த்துட்டு 1 நாளில் முடிச்சிடலாம் 2 நாளில் முடிச்சிடலாம்னு வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்து சாத்தியமே கிடையாது. 60+ days ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஒரு கண்டென்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா 5 நாள் 6 நாள்னு சொல்லிட்டு ட்ரைனிங்கு. ஒரே ஒரு கண்டென்ட்டுக்கு 2 நாள் 3 நாள் ட்ரைனிங் சொன்னாங்க. பார்த்தா அது 8 நாள் ஆச்சு. அது மாதிரி டவுட் கேட்டு அவரே வந்து நிறைய லைவ் எக்ஸாம்பிள்ஸு அவர் ஃபேஸ் பண்ண விஷயங்களை வந்து நிறைய ஷேர் பண்ணியிருக்காரு சார். ஸோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரைனிங் சார் இது. கூடிய சீக்கிரமே வந்து நான் எக்ஸ்போர்ட்டில் ஒரு மைல் ஸ்டோனை க்ரியேட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வருவேன். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் சார். எக்ஸ்போர்ட்டை கத்துக்கிட்டா போதுமா? அத பத்தின புரிதல் வேண்டாமா? புரிதல் மட்டும்தான் வியாபாரத்துல உங்களை நிலைக்க வைக்கும். கற்றலினும் புரிதல் நன்று.